சென்னை கொரட்டூரில் கோவில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அலைன்ஸ் அர்பன் ரைஸ் நிறுவனம் விற்று 2500 கோடி மோசடி செய்ததாக டிஜிபி அலுவலகத்தில் குடியிருப்பு வாசிகள் புகார் மனு அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? சென்னை கொரட்டூர்ல சுமார் 2500 கோடி ரூபாய் செலவுல 2036 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்த நிலையில அது கோவில் நிலம் என தற்போது நீதிமன்ற உத்தரவு வந்திருப்பதாகவும், தங்களை கோவில் நிலத்தில் கட்டி கொடுத்து அந்த நிறுவனம் தங்களை ஏமாற்றி விட்டதாக கூறி டிஜிபி அலுவலக வாசல்ல பாதகைகளை ஏந்தி பொதுமக்கள் ஒன்று கூடி புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 50 லட்சம் முதல் 5 கோடி ரூபாய் வரை கொடுத்து வீடுகளை வாங்கி தற்போது நடுத்தெருவில் நிற்பதாகவும், 2036 குடும்பத்தார் திக்கெட்டில் நிற்பதாகவும் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் போட்டோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் அவர்கள் முற்றுகை போராட்டத்திலும் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அம்பத்தூர் தாலுகா கொரட்டூர் பகுதியில் 589, 590, 591 3 சர்வே எண்கள்ல 15 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த ஆர்ச்சி ஸ்பிரிங் என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பானது இருக்கிறது. 2036 குடும்பங்கள் இதுல வசித்து வருகிறார்கள். 50 லட்சம் முதல் 5 கோடி வரை இந்த பணம் கொடுத்து அவர்கள் வாங்கியிருப்பதாகவும், சிஎம்டிஏ, டிசிடிபி திட்ட அனுமதிகள் ஆகியவை கம்ப்ளீஷன் செய்து கொடுப்பதாக கூறி அவர்கள் வீடுகளை விற்றதாகவும், ஆனால் சமீபத்தில் நீதிமன்ற உத்தரவுல ஸ்ரீ கரபத்ர சிவபிரகாச சுவாமிகள் சன்னதி நிலையத்துடைய நிலத்துல இந்த அடுக்குமாடிகள் கட்டியிருப்பதாக கூறி துணை பதிவாளர் அலுவலகம் அனைத்து பதிவுகள் மற்றும் அடகு நடவடிக்கைகளும் தடை செய்ததாகவும், வங்கிகள் கடன் வழங்க மறுப்பதாகவும், மறு விற்பனை செய்ய வாய்ப்பின்றி இஎம்ஐகளை செலுத்த வேண்டிய நிலையிலும் கடுமையான நெருக்கடி சூழ்நிலை இருப்பதாக கூறி அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். ஏமாற்றிய அலைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், தங்களை தற்போது பணம் கொடுத்து வாங்கிய நிலையிலும் ஆக்கிரமிப்பாளர்கள் போல நடத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார்கள். அது குறித்து டிஜிபி அலுவலகத்தில் அவர் புகார் அளித்திருக்கிறார்கள். தற்போது கூட்டுப்புறத்திற்குரிய அவர்கள் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.